ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் யாருமே வந்துட்டு எதிர்பார்க்காத மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்கா பேசிகிட்டு இருக்க மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. என்னடா நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ நாள் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா பேசுகிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கைஸ். நம்ம மகாநதியில் என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ரெண்டு ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், நம்ம சேனல் வந்து புதுசாக வரவங்க வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மகாநதியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஃபேமிலியுமே ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி சேர்கிற மாதிரி எல்லாம் சீக்வன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம காவேரியும் விஜயம் வந்துட்டு நம்ம வழக்கம் போல் வந்துட்டு அவங்க வந்து லௌகீக வாழ்க்கையில் போயிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம சாரதாம்மா கங்காவும் காவேரி வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஃபோனை விட்டுட்டு போயிட்டா. சிந்து வந்து எடுக்கிறதுக்காக வந்தா. சிந்து எடுக்கிறதுக்காக வந்தபோது ரொம்ப தயங்கி நின்றுட்டு இருந்தா. அவங்க அம்மா கூட வந்தாங்க. கூட வந்து சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட கூட்டிகிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே வந்துட்டு நம்ம போகிற போக்கில் வந்துட்டு நம்ம சாரதாமும் அக்கா எப்படிக்கா இருக்குங்க, சாப்பிட்டீங்களா, வந்தீங்களா, போனீங்களான்னு கேட்கவும் நம்ம சாரதாமுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. கத்தவும் முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்னடி நீ என்ன தாண்டி பண்ணிகிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து எரிச்சலாகுது, நீ வந்து என்கிட்ட வந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்கு, யாருடி அக்கா, தயவு செஞ்சு போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்துவையும் அந்த அம்மாவையும் அனுப்பி விட்டாங்க. அடுத்து என்ன வந்துட்டு அவங்களும் வந்து பேசிக்கிறாங்க. நான் திண்டுக்கல், அவள் வந்து தேனி, என்ன வந்து எதில் வந்து இவர் வந்து அந்த அவ்வளோ வந்து அவளை வந்து அவ்வளோ அழகாக இருக்கான்னு கண்டார், எனக்கு புரியல, இன்னும் புரியல, ஏன் இப்படி பண்ணார், அவளை விட என்னை விட அவள் ஒன்றும் அவ்வளோ அழகாக இவர் இங்கே தேனிலேருந்து கத்தாரு கூட்டிகிட்டு போய் வச்சு வாழ்ந்துருக்காரு, எதுக்கு அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, ஏன் பண்ணார், எதனால் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே நிறைய கேள்வி. விஜய் வந்து அந்த கேள்வியெல்லாம் வந்துட்டு அமைதியாக உட்காந்து சரி பண்ணுறாரு. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நேரமே கிடையாது. அன்மொருத்தட்டு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் இவ்வளோ யோசிக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு நல்லவரெலாம் கிடையாது, உங்களை ஏமாத்தினவர் இல்லையா. ஸோ அவர் இறந்துட்டார், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு அவர் நம்ம நியாயப்படுத்தவும் வேணாம், அவரை வந்துட்டு சபிக்கவும் வேணாம், விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மாவுக்கு வந்து விஜய் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, பின்னாடி வந்து பாட்டியும் நம்ம சித்தியும் வந்து பேசிக்கிறாங்க. பாத்தியா, வந்த உடனே பாரு, இவங்ககிட்ட தான் வந்து பேசுகிறான், நம்மக்கிட்ட எதாவது வந்து பேசுகிறான்னா, எப்போ பார்த்தாலும் அவங்க பின்னாடி தான் இருக்கான், நம்மக்கிட்ட வந்து எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்காங்க. இந்தாண்ட வந்துட்டு நம்ம கங்கா சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, அம்மா நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு அவங்க அப்செட் ஆகிடுவாங்க, அவங்க ஏதாவது ஒன்று நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சரி பார்த்துக்கலாம், விடுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடாதீங்க. தொடர்ந்து வந்துட்டு நம்ம வீடியோவை வந்து பாருங்கள். மகாநதி, நயனார் துணையெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.